இன்றைக்கி இறால் தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இறாலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். எப்போதுமே இறாலை க்ளீன் பண்ணி தான் வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் இப்போ கடையில் ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு க்ளீன் பண்ணாமல் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதனால் நானே க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டேன். ஓடெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு தலையெல்லாம் கட் பண்ணி ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டேன். க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த முதுகு பக்கம் 2 பக்கமும் கோடாட்டம் ஒரு அழுக்கு இருக்கும். அதை கத்தியால் கீறி விட்டு நல்லா எடுத்துக்கணும். ஒரு ஓடெல்லாம் எப்போதுமே கடையில் க்ளீன் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த அழுக்கு 2 பக்கமும் இருக்கிறது எப்போதுமே க்ளீன் பண்ணிலாம் கொடுக்க மாட்டாங்க. அதை நாம் தான் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிக்கணும். அது எப்போதும் மறக்காமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடணும். அது பாருங்கள், கத்தியால் நல்லா கீறி விட்டாக்கா சென்டரில் பிடிச்சி இழுத்தாக்கா அது க்ளீனாக வந்துடும். 2 பக்கமும் அது மாதிரி கருப்பாக நீட்டாக கோடாட்டம் இருக்கும். அதுதான் அழுக்கு. அதை கண்டிப்பாக க்ளீன் பண்ணி எடுத்துடணும். அது பாருங்கள், நல்லா கத்தியால் கீறி விட்டுட்டு சென்டரில் பிடிச்சி இழுத்தாக்கா நல்லா இழுத்தா க்ளீனாக வந்துடும். பாருங்கள், கடைசி ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக க்ளீனாக அதில் இல்லாமல் வந்துடும். அது மாதிரி இந்த பக்கமும் இருக்கும். அது அதுமாரி எடுக்க வராது. அதை கையால் கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டி விட்டு தான் எடுக்கணும். அதையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு இறால் எல்லாத்தையும். அதான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் சட்டி வச்சுட்டு நல்லா ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இறால் தொக்குக்கு கொஞ்சம் எண்ணெயை நிறையாவே ஊற்றிக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா பொன்னிறமாக செவந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுடணும். நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதங்க விட்டு அதோட தக்காளியும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்கி விட்டுட்டு அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அதோட கொஞ்சம் உப்பும் சேர்த்து வதக்கி விட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா வதங்கி வரும். தக்காளி வெங்காயத்தோடு எப்போதுமே வதக்கிறப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டாக்கா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வரும். அதை வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காய், காஞ்ச மிளகாய், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அது நல்லா வதங்கிடுச்சு. இதோட இப்போ இறாலும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இறால் வதக்கும் போதே அதிலே தண்ணிலாம் நம்ம சேர்க்க வேண்டியதில்லை, அதிலே தண்ணி விடும். இறால் போடும்போது கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மிளகாத்தூள் தனி தூள் இருந்தால் போட்டுக்கலாம். ஆனால் காஞ்ச மிளகாய் போட்டால் இன்னுமே நல்லாயிருக்கும். அதனால் மசாலா அரைக்கிறதோடு சேர்த்து காஞ்ச மிளகாவையும் போட்டு அரைச்சிக்கலாம். மசாலாவோட வெங்காயம், தக்காளி எல்லாமே சேர்த்து ஒன்றா அரைச்சிட்டு இறால் நல்லா வதங்கிடுச்சு. இதோட இந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இறால் நல்லா வதங்கி வெந்துடுச்சு ஓரளவுக்கு. இதோட அரைச்ச மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கிட்டு நல்லா கொதித்து ரெடி ஆகிடும். இந்த இறால் தொக்கு சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ரசம் வச்சுட்டு சைடிஷ்ஷாக இதை சேர்த்துக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துடுச்சு. பாருங்கள், நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், எவ்வளோ நல்லாயிருக்கு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா கெட்டியாக சுருண்டு வந்துருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.